உலக அளவில் ட்ரெண்டாகும் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். 2026க்கான தேர்தல் கள நிலவரம் மிகப்பெரிய அளவிற்கு சூடு பிடித்து தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களும் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள், எந்த காரணத்திற்காக அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய டிபேட்டை ஒவ்வொரு நபர்களும் தொடர்ச்சியாக நடத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் யாருமே கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்த நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முதல் விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, இதுவரைக்கும் மற்றவை அல்லது இதர அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பில் கூட ஒதுக்கி வைக்கப்படுற ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். இது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் இம்முறை மற்றவர்கள்லாம் அவர்களது வேட்பாளர்களை அறிவிக்கும் முன்னாடி முதல் ஆளாக 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்து அவர்கள் அறிவித்த அண்ணன் சீமான் அவர்களுடைய தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னும் போது ஒன்றும் பண்ண முடியாமல் அவர்களை அனைத்து ஊடகங்களும் பதிவு செய்தது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஊடகங்களில் காட்டுவது மட்டும் இல்லாமல் பேட்டிகள்லையும் ஒவ்வொரு வேட்பாளர்களையும் அழைத்து அவங்க நேர்காணல் எடுப்பது மற்றும் அந்தந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை பற்றி அவர்களுக்கு தெரிந்தது என்ன காரணத்திற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத வேட்பாளர்களை பேச வைத்தது மிக சிறப்பாக பல ஊடகங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாராட்டியே ஆகணும். இப்போ இணையத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி உள்ளது நாம் தமிழர் கட்சி. அது என்ன அப்படின்னா, வெறும் ஒரு பாமர மக்கள் அவங்க பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குக்காக கழிக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் இந்த மாதிரியான அந்த இடங்களில் ஒரு காணொளி தயார் செய்து நீங்கள் திமுகவிற்கு வாக்களிக்க போகிறீங்களா அல்லது தாவேகாவிற்கு வாக்களிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத பதிவு பண்ணிவிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வரக்கூடிய காணொலியை இணையம் முழுவதும் பரப்பியிருக்காங்க. 1-2 கிடையாதுங்க, உலக அளவில் இந்த விடயம் ட்ரெண்டாக இருக்குது. அதன் பின்னணியில் ஒரு பாடலை ஒன்று போட்டு ஊரில் உனக்கு ஒரு மேடை அப்படிங்கிற மாதிரியான அந்த வரிகள் வரக்கூடிய அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் நடந்து வரும்போது பார்க்கவே நமக்கு மெய்சிலிருக்க வைக்கும். நிச்சயம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அவர்களது காணொலிகள் என்னால் முடிந்த வரைக்கும் நான் யார் யாரை பதிவு செய்திருக்கனோ அவர்கள் அனைவருடைய காணொலியும் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்திருக்கேன். விருப்பம் இருக்கவங்க பாருங்கள். ரொம்ப மகிழ்வாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய அளவுக்கு பொய் சொல்லணும்லாம் இல்லை. ஆனால் உண்மையில் நாம் தமிழர் கட்சி காரைக்குடியில் வெல்லுது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அடித்து அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள் போவது உறுதி.